பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தானவர்களே, தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் 11வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். 11B. இதில் சூரத்துல் காஃபிரூனை நாம் ஆரம்பம் செய்கிறோம். அதில் 2 வசனங்கள் மட்டும் தான் நாம் படிக்க போறோம். மாஷாஅல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா முடித்தோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வீடியோ செஷன்ஸ் நம்ம அட்டன் பண்ண பிறகும் நம்மளோட சூரத்துல் ஃபாத்திஹாவில் தவறுகள் குறைகள் இருக்குன்னு சொன்னா நிச்சயமா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு கைசேதம், ஒரு இழப்பு. அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதனால நல்ல முறையில் நீங்க உள்வாங்கி கேட்டு கவனித்து அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இல்லாத பட்சத்தில் திரும்பவும் கேட்டு இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது மிக மிக இன்றியமையாத அவசியமான அடிப்படையான ஒரு சூறா, நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயமான ஒரு சூறா. அடுத்து சில முக்கியமான சூறாக்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 12 சூறாக்கள் நம்ம பார்ப்போம். அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூரத்துல் காஃபிரூன் ஃபுல்லாக நம்ம இந்த செஷனில் பார்க்கல. ஒரு 2 ஆயத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக பார்த்தாலும் முறையாக பார்த்து நம்ம இனி வாழ்க்கையில இந்த சூறாக்களை நம்ம இது 20, 30, 40, 50 வருடங்கள் ஓதியவர்கள் நேயர்கள் நீங்க இருப்பீங்க. ஆனால் இனிமே இதுல நம்ம ஒரு தவறு கூட இல்லாம முழுமையாக அல்லாஹ் நம்ம எதிர்பார்ப்பதை போன்று ரசூலுல்லாஹ் எப்படி ஓதுனாங்களோ அந்த மாதிரி ஓதுறதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். மாஷா அல்லாஹ். இந்த சூறால நம்ம நிறைய கவாய்துகள்லாம் இன்ஷால்லா பயன்படுத்த போறோம். தஜ்வீத் ரூல்ஸ்லாம் வருது பாருங்க. அதுக்கு முன்னாடி திரும்ப இன்னொரு டிப்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆனை நம்ம அழகா ஓதணும். அழகு அப்படின்னா கேட்கறதுக்கு அப்படியே இனிமையா இருக்கிறது மட்டும் அழகு கிடையாது. அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய விதம் என்பதுதான் அழகு. அந்த அழகான ரீதியில் அல்லாஹ் ரசூல் பிரியப்பட்ட ரீதியில் ஒரு முறையாக நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா பொருள் அறிந்து இருப்பது என்பது ஒரு சிறந்தது. இப்ப நிறைய அரபு காரிகள், உதாரணத்துக்கு ஹரம் காரிகள் ஓதும் முதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுக்கு இருக்க கேட்கறதுக்குன்னா அவங்க மேக்சிமம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஓதுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஏற்றம் இறக்கம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான மாடுலேஷன் இருக்கும். அது குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஃபத்தே மக்கால சூரா குரைஷ் ஓதும் போது எமோஷனலா ஓதுனாங்க. சூரத்து தீன ஓதும்போது அவங்க எமோஷனலா ஓதுனாங்க. ஏன்னா மக்கா சம்பந்தப்பட்ட வசனம் அதுல இருக்கு. அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு தோதுவா, அந்த பொருளுக்கு தோதுவாக ஒரு மனிதர் ஓதும் பொழுது ரைஸ் பண்றது, அதுல அந்த உணர்வுபூர்வம் ஓதுறது என்பதெல்லாம் ரசூல் சஹாபாக்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு உணர்வு தான். அந்த இது நம்மள்ட்ட வரணும்னா நம்ம புரிஞ்சு ஓதுறோம். அப்ப அதுக்காக ஒரு கோர்ஸ் மாஷா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். பேரலா அதையுமே கலந்து கொள்ளாதவங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது மூலமா நம்ம குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ் கிடைக்கும். எனவே புரிந்து ஓதுதல்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எப்படி அப்படின்னா அல்லாட்ட துவா கேட்கக்கூடியதை ஒரு துவா தோரணையில ஓதணும்ல, பணிவான முள்ள அது கேட்கிற மாதிரி நம்மளோட மாடுலேஷன் இருக்கணும். அதில் அல்லாவுடைய கோபமான விஷயங்கள் ஓதும் போது சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி அப்போ ஒன்றுக்கு ஒரு பாணிங்கிறது இருக்கு. பயான் பேசும்போது 30 நிமிஷம் ஒரே டோன்ல யாரும் பேச மாட்டாங்க. அப்போ வரலாறு சொல்லும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும், சட்டத்தை சொல்லும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும், நகைச்சுவான விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும், சீரியஸான விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும், துவா செய்யும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும். அந்த மாதிரி அல்லாட்ட யா அல்லா நான் மன்னிச்சிரு, என்ன தண்டிச்சிடாத அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு. யா அல்லா நான் மன்னிச்சிரு, என்ன தண்டிச்சிடாத, அந்த மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரி அந்த மாடுலேஷன்ங்கிறது வரணும். புரிந்தா தன்னால வரும். அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் மூலமா எடுத்துக்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம சூரா அல் காஃபிரூன் ஓத போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل يا أيها الكافرون. இதை இப்போ வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். இதுவே அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் கோர்ஸ்ல இந்த சூரா பார்த்தோம்னா அந்த வார்த்தைக்கு வார்த்தை பொருள் நின்று படிப்போம். மாஷா அல்லாஹ். அது வேற ஒரு இடம். இதுல நம்ம மஹ்ரஜ் சிஃபாத்தை பயன்படுத்த போறோம். ஓகேங்களா? இப்போ குல் ஆஃப் ஹைலைட்டர். அப்ப குல் இல்ல, உச்சரிப்பு கரெக்ட் தான். குல்னா உச்சரிப்பே தப்பு. குல்னா உச்சரிப்பு கரெக்ட், ஆனா பண்பு இல்ல. அப்ப உயர்வான பண்புல குல் யா ஐயுஹா. யா என்பதில் மது முன்ஃபஸில் இருக்கிறது. அது 4லிருந்து 5 ஹரக்கா நீட்டுவது பொருத்தமானது. அப்ப யா ஐயுஹா, யா ஐயுஹல் காஃபிரூன், ரூ தடிப்பம். ஓகேங்களா? அப்ப குல் யா ஐயுஹல் காஃபிரூன். இது 2 ஹரக்கா நீட்டினாலும் சில அறிஞர்களின் கருத்தின்படி கூடும். அந்த அடிப்படையில் குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்ற 2 ஹரக்கா நீட்டுவதும் சரியானது, தவறல்ல. ஆனால் சிறந்தது 4லிருந்து 5 ஹரக்கா நீட்டுவது. சிறந்ததை நம்ம எடுத்துக்கொள்வோம். குல் யா ஐயுஹல் காஃபிரூன். ஐயுஹா நல்லா சொன்ன. ஐயுஹா இல்ல, ஐயுஹல். அதே மாதிரி காஃபிரூன், காஃபிரூன் இல்ல, அதுக்காக சாட்சி காஃபிரூன் இல்ல, காஃபிரூன் வாங்க. நோ கேஃப், காஃப். சரிங்களா? காஃப் காஃப் படிக்கணும். அந்த மாதிரி காஃபிரூன் கரெக்டா சொல்லணும். திரும்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குல் யா ஐயுஹல் காஃபிரூன். பெர்ஃபெக்ட்டா வந்ததா? அப்ப அடுத்த எடுத்துக்கோங்க. லா அஅ்புது மா தஅ்புதூன்.
லா 2 ஹரக்கா, அது மது முன்ஃபஸில் ஆக்கினா 4 இருந்து 5 ஹரக்கா நீட்டுவது பொருத்தமானது. அப்ப லா அஅ்புது மா தஅ்புதூன். ஐன்ல நான் உங்களுக்கு சூரா ஃபாத்திஹால சொல்லியிருக்கேன், கட் பண்ணி சொல்லக்கூடாது. அஅ்புது தஅ்புதூன் சொல்லக்கூடாது. த அப்படின்னு கட் பண்ணக்கூடாது. தா அப்படின்னு அது ஃப்ளோவா விடணும். சில லெட்டர்ல இயற்கையாகவே ஃப்ளோ தன்மை இருக்கும், அதில் ஃப்ளோவா விடணும். சில இயற்கையை நம்ம நினைச்சாலுமே அது ஃப்ளோவா இருக்காது, கட் ஆகிடும், அதை கட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ ல ஓகே, அது லா அப்படி சொல்லக்கூடாது, லே அப்படி சொல்லக்கூடாது, மீடியமா கரெக்டா சொல்லணும். ல அஅ்புது மா தஅ்புதூன். ல அஅ்புது ல. இப்போ நம்ம மத்து செய்யாம கூட பிராக்டிஸ் பண்ணலாம், ஓதும் போது மத்து செஞ்சுக்கிறேங்க. ஓகேயா? ல அஅ்புது ல அஅ்புது ல அஅ்புது. ஓகே, அஅ்புது அஅ்புது. புரியுதா? அஅ்புது இல்ல, அஅ்புது அதுவும் இல்ல, அஅ்புது சேருங்க. அஅ்புது அஅ்புது ல அஅ்புது ல அஅ்புது. பெர்ஃபெக்ட். ما تعبدون ما تعبدون. த சொல்லக்கூடாது, த. ஓகே, ما تعبدون ما تعبدون ما تعبدون لا أعبد ما تعبدون. சொல்லுங்க. لا أعبد ما تعبدون. இதுதான். இந்த பிராக்டிஸ் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம சரியா சொல்றோம்னு அர்த்தம். அல்லாஹ் லேசாக்குனாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தானவர்களே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் 12வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். 12B. இதில் நாம் சூரா காஃபிரூனுடைய அடுத்த 2 வசனங்களை பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பார்ப்போமா? இதுல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்ன அப்படின்னு சொன்னா, அல் குர்ஆன் எப்பவுமே பதட்டத்தோடு, நம்பிக்கை இல்லாம, நம்பிக்கை இல்லைன்னா ஒரு தன்னம்பிக்கை இல்லாம நம்மளால ஓத முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தளர்வோடு ஓதவே கூடாது. நம்மளால ஓத முடியும், கத்துக்க போறோம், அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான், நிச்சயமா நம்மளுக்கு லேசாக்குவான். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 2 ஸ்டெப் எடுத்து வைப்பான், நம்ம லேசா நடக்க ஆரம்பிச்சா நம்ம கூட எல்லாம் ஓட வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஓதணும். அந்த ரெசிடேஷனை கேட்டா வரப்போகுது, கேட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வரப்போகுது. ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம உஸ்தாதுடைய ஆடியோ கேட்டு நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிச்சயமா வந்துடும். அந்த அடிப்படையில் இன்ஷால்லா அந்த தன்னம்பிக்கையை, கான்ஃபிடென்ட்டை நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேயா? இப்போ அடுத்த ஆயத்தை நம்ம படிப்போமா? 3வது வசனம். வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது. ஓகேங்களா? அப்ப வலா, இதுல பாருங்க நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அன்தும்ல இஃபா இருக்கு. அன்தும் இஃபா பத்தி இஃபா லெசன்ல கொடுத்தாச்சு, திரும்ப பிராக்டிஸ்லாம் இப்போ கொடுக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம அதை ஒழுங்காக கவனிக்கலாம்னா நீங்க இஃபா லெசனுக்குள்ள போகணும். அது 60 வீடியோஸ் எந்த நம்பர்ல இருக்கு நீங்க சர்ச் பண்ணி எடுத்து நீங்க திரும்ப அதை கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இஃபா அப்ளை பண்ணி தான் காட்டுறேன், ரூல்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அப்ப அன்தும்ல இஃபா இருக்கு. 100 செகண்ட் பிறகு தொண்டையில் தள்ளாத எழுத்துக்கள் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இஃபா நம்ம ஷார்ட்டா சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அன்தும் இஃபா, அன்தும் லால மது முன்ஃபஸில் 2 ரகம் கூடும், பட் 4ல இருந்து 5 சிறந்தது. ஓகேங்களா? அன்தும் ஆபிதுல்ல ஐனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். ஆபிதுன்னு ஆபிதுன்னு சொல்லக்கூடாது. ஆபித் இல்ல ஆபித், ஆபித் இல்ல ஆபித். ஓகேங்களா? ஆபிதுனா நிரந்தரமானவன் அப்படின்னு அர்த்தம், ஆபிதுனா வணங்கக்கூடியவன் அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நம்ம வணங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மீனிங்ல படிக்கணும். ம ஆபுதுங்கிறதுல மேல திரும்ப மது முன்ஃபஸில் இருக்கு. ஆபுதுல ஐனை கரெக்டா சொல்லணும். அப்புறம் தால்ல வந்து கல்களோட எழுத்து, கல்கள எழுத்து ஃபினிஷிங்ல வந்து சுக்குன்ல நிறுத்தும்போது நம்ம கல்கலா செய்யணும். தம்மா தான் இருக்கு, பட் நிறுத்தும் போது சுக்குனாக நிறுத்தணுங்கிறத நம்ம வக்ஃப் பாடத்துல படிச்சோம்ல, அந்த அடிப்படையில் கல்கலா சேர்ந்து தான் நீங்க நிறுத்துறோம். ஒருவேளை சேர்த்து ஓதுறது வந்து ம ஆபுது வல அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கல்கலா பண்ணாம, பட் நீங்க நிறுத்துறது தான் முறை. ஒரு வசனத்தை நிறுத்தி ஓது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ற அடிப்படையில் நம்ம நிறுத்த போறோம். ஓகேங்களா? இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோமா? வலா அன்தும் வலா அன்தும். அன்தும் நாக்கு படாம ஏர்ல வச்சே நம்ம சொல்லணும். அன்தும் பிங்க் சிங்க் இங்க் திங்க் மாதிரி அன்தும் அப்படின்னு சொல்லணும். அன்தும் அன்தும் அன்தும்னு நாக்கு தொற்றக்கூடாது. அன்தும் சில பேர் எஃபா பண்ண நினைச்சிட்டு அன்தும் அப்படிம்பாங்க. அன்தும் நாக்கு தொட்டுக்கிட்டே பண்றதுக்கு பேர் எஃபா கிடையாது. அது ஒரு குன்னானவனே எடுத்துக்கலாம், பட் எஃபா கிடையாது. இந்த எஃபா, இந்த குன்னால எஃபா என்பது இருக்க வேண்டும். குன்னாங்க ஒரு பேசிக்கானது, எல்லா லெட்டர்லயுமே எல்லா நோன் மீம்லயுமே குன்னா இருக்கு. இந்த இடத்துல வெறும் குன்னா பார்த்தாது, எஃபாவான குன்னா வேணும். அப்ப அன்தும் கிடையாது, ஆத்தும் வலா அன்தும்
ولا أنتم عابدون عابدون ஆன் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிக்காதீங்க. ஆவும் கிடையாது. عابدون عابدون ما أعبد ما أعبد 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 து கல்கலாம் து ما أعبد. சரிங்களா? சொல்லுங்க. ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم. இதை பிராக்டிஸ் பண்ணுவோமா? ولا أنا ولا أنا அனங்கிற வேர்டு எப்பவுமே அன தான் சொன்ன, அனான்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அனா இல்லை அன. ولا أنا மத்து முன்ஃபஸில் இந்த சூறாவில் அடிக்கடி வரும். அலிஃப் மத் யா மத் வா மத் பிறகு ஹம்சா அடுத்த வார்த்தை இடம்பெற்றால் அது மத்து முன்ஃபஸில் என்று படிச்சிருக்கும். அதுல் ஜாயிஸ் என்று சொல்லுவோம். 2 நீட்டுவது போதுமானது. பட் 4லிருந்து 5 சிறந்தது. ولا இங்கே ولا أنا ولا أنا عابد ما عابد ما عابد ما தும்மா அப்படின்னு டக்குன்னு சொல்லாம குன்னாவோட சொல்லணும். அப்ப ஆபிதும்மா ஆபிதும்மா அபத்தும் அபத்தும். இந்த தால்ல சுக்கூன் இருக்கு, ஆனால் அடுத்த லெட்டர்ல ஷத்து இருக்கும். சுக்கூனா ஷத்தா என்று வரும்போது ஷத்த படிக்கும், அது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அபதுத்தும் அப்படின்னு சொன்னா தப்பாயிடும். அபதுத்தும் இல்ல அபத்தும், தால கம்ப்ளீட்டா விட்டுரும். அபத்தும் அபத்தும் ஆபிதும்மா அபத்தும் ஆபிதும்மா அபத்தும். சொல்லுங்கள். ولا أنا عابد ما عبدتم ولا أنا عابد ما عبدتم. சொல்லுங்க. ولا أنا عابد ما عبدتم. இதுதான் இந்த 2 வருஷங்களுக்கான பிராக்டிஸ். கூட சேர்ந்து நல்லா சொல்லியிருப்பீங்கிற நம்பிக்கையில இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த செஷனை நான் நிறைவுபடுத்துகிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழி என்ற பாடத்தினுடைய பயிற்சி வகுப்பில் 13வது பாடத்திற்கு நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம சூரா கஹ்ஃபினுடைய இறுதி 2 வசனங்களை நிறைவுபடுத்த இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இப்ப பார்க்கலாமா? பொதுவாக நம்ம முன்பே சொன்ன ஒரு டாக்டிக்ஸ், ஒரு ப்ராக்டிஸ் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். என்ன அப்படின்னு சொன்னா மூச்சு பயிற்சி. ஏன்னா நம்ம குர்ஆன் ரெசிடேஷனுக்கு மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப தேவை. அதிகமாக காரிகள் ஓதும்போது, ஹாஃபிஸ் ஓதும்போது இந்த பெரிய பெரிய ஆயத்து இப்படி தான் ஓதுறாங்களோ தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்க எல்லாருக்குமே ஒரே எனர்ஜி தான். என்னன்னா ஓதி ஓதி பழக்கம், மூச்சு பிடிச்சு ஓதி பழக்கம். நம்ம இப்போ உடனே அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா வந்து மூச்சு இழுத்து விடணும். நல்லா டீப் பிரீத் எடுத்து நம்ம விடும் பொழுது அது ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஆகும், இம்ப்ரூவ். அதனால மூச்சை எடுத்து ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணணும், உள்வாங்கி நம்ம பண்ணும்போது அது ரத்தத்திலையும் ஒரு ஓட்டம் ஏற்படுகிறது. ரத்த ஓட்டம் சீராகிறது, வேகமாகிறது, மூளை புத்துணர்ச்சி அடைகிறது. அதனால சாதாரண நிலையில் இப்படி நம்ம இருக்கும்போது மூச்சு இழுக்கணும், வயிறு ஃபுல்லாக நிரப்பணும், இழுத்து விடணும். அப்புறம் நல்லா நெஞ்சு வரைக்கும் இப்படி விடும் பொழுது என்ன ஆகுது, மாஷா அல்லாஹ், அது இந்த ரிலாக்ஸ்னஸ் கிடைக்குது. இது உண்மையாவே இந்த ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரியும். சரி, இன்ஷா அல்லாஹ் இதுல என்னை விட எக்ஸ்பர்ட்டா நீங்க இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த 2 வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். 5, 6. ஓகேங்களா? ولا أنتم عابدون ما أعبد. 5வது வசனம். 3வது வசனமே தான் திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது வசனம் அதை ரிப்பீட் பண்றான். மாஷா அல்லாஹ். இதோட பொருள் விளக்கம் என்னங்கிறதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கோர்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். படிக்காதவங்க அதை படிச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம இதனுடைய தஜ்வீதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? வலா அன்தும். இது நம்ம திரும்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா சென்ற பாடத்துல இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். வலா அன்தும் வலா அன்தும் ஆபிதூன 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 மா அஅபுது மா அஅபுது மா அஅபுது. சரிங்களா? ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஃபுல்லா சொல்லுங்க. ولا أنتم عابدون ما أعبد ولا أنتم عابدون ما أعبد. இதுதான் இந்த வசனம். ஃபினிஷிங்ல அந்த கல்குலா பண்ணிருப்பீங்க. ஃபைனலி லக்கும் தீனுக்கும் வலிய தீன். லக்கும் தீனுக்கும். லக்கும்
தீனுக்கும். ஓகேங்களா, லக்கும் தீனுக்கும், தீல மத் இருக்கு. ஓகேங்களா, லக்கும் தீனுக்கும். இந்த ங்கிறது அது வந்து நல்லா கும் கும்னு இருக்கணும். சரிங்களா, கட் பண்ணக்கூடாது. லக்கும் தீனுக்கும், லக்கும் தீனுக்கும், கும் 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 இல்ல கும், லக்கும் லக்கும் கிடையாது, லக்கும். புரியுதா? தீனுக்கும், தீனுக்கும் வலிய, தீனுக்கும் வலியல, தீனுக்கும். அந்த உதர அழுத்தி அந்த ஹம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சுரலான அந்த உணவை வெளிப்படுத்தணும். ஓகேங்களா, லக்கும் தீனுக்கும், லக்கும் தீனுக்கும் வலியதீன், வலியதீன், லக்கும் தீனுக்கும் வலியதீன். சொல்லுங்க, லக்கும் தீனுக்கும் வலியதீன், லக்கும் தீனுக்கும் வலியதீன். வலிய, வலியதீன், வலிய இல்ல வலி. ஓகேங்களா, லக்கும் தீனுக்கும் வலியதீன். இது நம்ம பொதுவாக ஃபினிஷிங் போது 2 கூடும் 4 கூடும் 6 கூடும். இந்த சூழல் நீங்க அதை அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, லக்கும் தீனுக்கும் வலியதீன். 6 அரக்கா, 2 4 6 அந்த இன் ஃபினிஷிங்கா இருக்கும். தீன் தீன் அப்படி கட்டாக கூடாது. கவனிக்கிறீங்களா? தீன் தீன் இல்ல தீன், தீன் தீன். 4 இருந்தாலும் தீன் தீன் அப்படிங்கிற ஃபினிஷிங்கை பக்காவா கொடுக்கணும். அப்பதான் அந்த பியூட்டிஃபுல்லான அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். இப்படி நம்ம சூரா காஃபிரூன மாஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்றோம். பொதுவாகவே ஒரு சூரா நம்ம தொழுவு போறோம் அப்படின்னா, ஒரு சுருக்கமா தொழுவு போறோம்னா சூரா ஃபாத்திஹா ஓதும், குல் காஃபிரூன் தன்னால வரும். அதனால நம்ம கோர்ஸ்லயும் அந்த சூரா தன்னால வந்துருச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துல ஓதுவாங்க, மக்ரிபுடைய பின் சுன்னத்துல ஓதுவாங்க. உம்ரா ஹஜ்ஜில் வந்து மகாம் இப்ராஹிம் தவாஃப் பிறகு மகாம் இப்ராஹிம் முன்னை சொல்லும் போது இந்த சூரா ஓதுவான்னு வருது. ஸோ முக்கியமான ஒரு சூரா. இதை நம்ம முறையை ஓதுறதுக்கான பிராக்டிஸ் எடுத்திருக்கோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், முயற்சி செய்யுங்கள். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.